ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வணங்கி இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு பங்குனி 10ஆம் நாள், ஆங்கில தேதி 24/3/2025 திங்கட்கிழமை. இன்று தசமி திதி. இன்று உத்திராட நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் சூரியன் சாரம் பெற்று 5ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதலால் வருமானம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், செய்தொழிலில் லாபம் கிடைக்கும், தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகத்திலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் அது பெரிய வெற்றி, இமாலய வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மற்றபடி அலுவலக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. அதனால் உங்களுக்கு ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராசிநாதனும் சனி பகவானும் இருப்பது வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். ஆனாலும் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய், ஏன்னா 8ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். திடீர் அசிங்கம், அவமானங்கள் ஏற்பட்டு விடலாம். ஒரு சிலர் உங்களுடைய உடைமைகளை தவற விடலாம், இல்லை களவு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். செவ்வாய் பகவான் 10இல் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு கட்டவோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ, ஃப்ளாட்டு வாங்கவோ ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள். அது அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. இருந்த போதிலும் தொழிலில் அதிகப்படியான இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சந்திரனை குரு பார்க்கிறார். குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. மற்றபடி 10ஆம் இடமும் சிறப்பாக இருக்கிறது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS போன்ற அரசு அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நாள். கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு பல பொக்கிஷமான நிகழ்வுகள் நடக்கும். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், சீரியல் பண்ணியிருக்கேன். அது மற்றவர்களால் பேசப்படும், பாராட்டப்படும் என்று சொல்லலாம். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸில் பணிபுரியும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தகவல். ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இல்லை ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு
கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனீங்கன்னா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்கள் கூட சில நேரத்தில் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி உபத்திரம் பண்ணுவாங்க. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.